வெல்கம் டு ஆதித்யா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ புதினா சட்னி எப்படி போடுறதுன்னு நான் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறோம். எண்ணெய் ஊற்றுறோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துறீங்க. செக்கில் ஆடின எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடணும். அதில் தான் மெயின் ஹைலைட்டு, டேஸ்ட்டு கொடுக்கும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு போடணும். தேங்காய், வரமிளகாய், 1 கப்பு புதினா. உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வெங்காயம் பூண்டு நறுக்கினதை போடுறோம். வெங்காயம் பூண்டை பொன்னிறமாக வணக்கணும். பார்த்தீங்கன்னா புதினா சட்னி கொத்தமல்லி சட்னிக்கு சின்ன வெங்காயம் போட்டதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. இப்போ வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வணங்கிடுச்சு. நாம் இப்போ வரமிளகாய் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா போட்டுக்கிறோம். 1 கப்பு எடுத்து வச்ச புதினா போட்டுக்கிறோம். புதினா வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்குவோம். புதினா வணங்கிடுச்சுங்க. வணங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சு தேங்காய் போட்டுக்கிறோம். தேங்காய் போட்டு வணங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தக்காளி புளி போட்டுக்குங்க. நாங்கள் தக்காளி புளி போடாமல் தான் அரைச்சிக்குவோம். இதே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் வணங்கிடுச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு எங்களுக்கு ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் மாற்றுறோம். அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்க, புதினா சட்னிக்கு தோசை சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.